அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி வந்து ஃபேஸ்புக்கில் அப்புறம் யூடியூப்பில் வந்த கமெண்ட்லாம் வந்து நம்ம ரியாக்ஷன் வீடியோ போட்டிருந்தோம். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் நிறையா பேஜில் வந்து மீம்ஸு அப்புறம் வந்து அதுக்கப்புறம் இந்த ரீல்ஸ்லாம் நிறையா வந்துச்சு. அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் அதோட ரியாக்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ நான் இருக்கிற ஃப்ரேமில் உங்களுக்கு வந்து ஒரு 1 மார்க் வந்து ஒளிஞ்சிருக்கு. அந்த 1 மார்க்கை நீங்கள் தான் கேள்வியோட ஆன்சரோட கமெண்ட் பண்ணிடுங்க, சரிங்களா? நான் வீடியோவோட ஃபைனலாக அதுக்கான ஆன்சர் என்ன, கொஸ்டின் என்ன, அது எங்கே இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் தான் வந்து ஆன்சர் பண்ணுவோம். பாருங்கள், டோராபுஜி மாதிரி ஆக்கிவிட்டீங்க என்னையெல்லாம். இப்போ வாங்க, எங்கே தெரியுது என்ன தெரியுது, நீங்கள் தான் சொல்லணும் ஆன்சர், சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ரீலு டிஎன்பிஎஸ்சி யூஎஸ்ஆர்பி அந்த ஒரு பேஜில் வந்திருக்கு. அப்போ அவங்க கூட 10 பசங்க விளையாடி இப்போ நீ தனியாக விளையாடி ஏன்னா அவங்களாம் வேலைக்கு போயிட்டாங்க. இது உண்மைதாங்க. நம்ம கூட படித்தவங்க, ஸ்கூலில் படித்தவங்க வேலைக்கு போயிட்டாங்க, காலேஜில் படித்தவங்க நல்ல கம்பெனி போயிட்டு வேறு கம்பெனியில் மேனேஜராகவும் ஆகிட்டாங்க. நம்ம இன்னும் அதே இடத்துல நிற்கிற மாதிரியே அப்பப்போ தோணும். அதுக்கேற்ற ஒரு ரீல் தான், கரெக்டானது தான். ஓகே, அடுத்து டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி மெட்டீரியல். அதில் கடைகள் அதோட நல்லதா கடைக்கு போதுன்னு எடுத்துக்கணும். நம்ம என்ன பண்றது, நம்ம நேரம் அந்த மாதிரி இருக்குது. வெள்ளம் வைக்க போனா மழை பெய்யுது, பொறி வைக்க போனா காத்து அடிக்குது. ஏன் 2 பேசி பொறி உருண்டை வைக்க போட்டே தானே ரொம்ப நின்று கடுப்பா இருக்காது. பொறி சொறி ரைட்டு. நம்ம நேரம் தான் நிறைய டைம் தோணும், நமக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குதா, டைம் நமக்கு மட்டும்தான் சரியில்லையோ அப்படின்னு நினைப்போம். அதுக்கேற்ற ஒரு மீம் தான் இதுவும். ஓகே, அடுத்து அதே டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி மெட்டீரியல் அவங்கள போட்டிருக்காங்க. கரெக்டு தான், கரெக்டு தான். எந்த டைம் நிறைய எக்ஸாம் எழுதி கடைசியில் இந்த குரூப் 2வும் கையை விட்டு போயிருமோ அப்படின்னு பயப்படும் போது இந்த நம்ம மனசு சொல்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கேற்ற கரெக்டான மீம் தான் இது. அடுத்து மேத்ஸ் விசார்டு ஆதித்யான்னு ஒரு ஆதித்யா ரஞ்சன். ஓகே, இவர் வந்து எஸ்எஸ்சிக்கு தான் ஒரு மீம் போட்டிருக்காரு, சரி ஒரு ரீல்ஸ் போட்டிருக்காரு. ஆனால் அது வந்து எல்லா எக்ஸாமுக்குமே வந்து மேட்ச் ஆகும், அதுக்கான ரீல் தான். ஃபர்ஸ்ட் மார்க் டெஸ்ட் தான் ஈஸியாக அடிச்சு துவைச்சிருவான். ஃபைனல் எக்ஸாமும் இதே மாதிரி தான் அடிச்சு துவைக்க போறோம்னு நினைக்கும் போது தான் வருவான் குறுக்க, அந்த கௌஷிக் வந்த மாதிரி வருவான். போடு போடு போடு, சாவு செத்துப்போ. ஓகே, அடுத்து எஸ்எஸ்சி ப்ரிப்பரேஷன் அந்த பேஜில் வந்த ஒரு ரீல். While preparing for government exam, struggling me, my friend with private job. ஓகே, பார்த்துக்குவோம். இது கரெக்டு தான். இது வந்து அப்படியே எனக்கும் பொருந்தும், இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கும் பொருந்தும். நிறைய பேர் வந்து ப்ரைவேட் ஜாப் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, 1 வருஷம் 2 வருஷம் வேலை பார்த்துருப்பீங்க. சரி, என்னடா ப்ரைவேட் ஜாப் எப்படி இருக்குதே, ஒரு பெர்மனெண்ட்டாக ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே லெட்ரு போட்டு டிஎன்பிசி படிக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருப்பீங்க. வந்து 2-3 வருஷம் ஆகி இன்னும் கிளியர் பண்ணாமல் அந்த இடத்துல இருக்கும்போது நம்ம கூட ஒருத்தையும் வேலை பார்த்துருப்பேன், இல்லை நமக்கு ஃப்ரெண்டு யாராச்சும் ஒருத்தையும் நம்ம கூட கம்பெனியில் சேர்ந்து வேலை பார்த்துருப்பேன். அதை இந்நேரம் வேறு கம்பெனி மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இன்னொரு கம்பெனி மாதிரி அந்த இடத்துல ஒரு மேனேஜரோ அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு போஸ்டிங்கில் இருப்பான். ஏன்னா இது எனக்கு நடந்துச்சு. இப்போ நேற்று என் ஃப்ரெண்டு ஒருத்தன்ட்ட சும்மா எதாத்தமாக பேசுகிறேன், என்னடா பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால், நண்பா நான் திருச்சியில் வந்து கம்பெனியில் மேனேஜராக இருக்கேன் நண்பா அப்படின்னு சொன்னான். சரி ஓகே, நல்லா இருந்துக்கடா அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டோம். டக்குன்னு பார்த்தா, நண்பா நவம்பர் 8ஆம் தேதி நமக்கு கல்யாணம், கண்டிப்பாக நீங்கள் வந்துடணும், பத்திரிக்கையை வந்து அடிக்க கொடுத்துறேன், வந்தோன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்புறேன்னு சொன்னான். ஓகே நண்பா, வாழ்த்துக்கள், கண்டிப்பான முறையில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ தான் எனக்கு தோணுது, என்னடா அது பேசாமல் நம்ம ப்ரைவேட் ஜாப்கே போயிருக்கலாமா, இல்லை அங்கேருந்து இந்நேரம் போயிருந்தா கண்டிப்பாக ஸ்டார்டிங்கில் 25 வாங்கின இடத்துல இந்நேரம் 2-3 வருஷம் ஆகும், 40 வந்துருக்கும். இந்த 40 கனெக்ட் பண்ணி பாருங்களே, 25 2வது வருஷத்துல 30 வாங்கியிருக்கலாம், அடுத்து 35 40 வருஷத்துக்கு 40 போட்டாலும் நேரம் ஒரு குறைஞ்ச ஒரு ஃப்ளாட்டாக வாங்கியிருக்கலாமே அப்படின்னு மனசில் தோணுச்சு. வேற என்ன பண்ணுறது, இங்கே இறங்கிட்டோம். அந்த வடிவேல் மாதிரி தான், அரசியலில் குதிச்சுட்டேன், அந்த ஆழத்தை பார்க்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார்ல, அதே மாதிரி தான். வாங்க அடுத்த ஒரு மீன் போயிடுவோம். இதான் முதப்படி.
அப்படியே படிப்படியா ஏறி எங்கேயோ போற. யாருக்கு தெரியும்? ஐயா, டைம் ஆகுது. போ போ. நெருப்பு மாதிரி வேலை செய்யணும் குமாரே. தியாகம் தான் உன்னை உயர்த்தும். என் மனசாட்சி சொல்லுதோ இல்லையோ, நம்மளை சுத்தி இருக்க சொந்தக்காரங்க கண்டிப்பா சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எக்ஸாம் படிக்க போறேன்னு சொன்னோன்னே சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விழாவே கொண்டாடுற அளவுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்து, இந்த அவர் இருக்கார்ல, அவர் இப்படிதான் சும்மா போனாரு, எக்ஸாம் எழுதினா பாஸ்னாரு, வேலைக்கு போயிட்டாரு. அப்புறம் இன்னொருத்தர் ஒரு ஆள் சொல்லுவாரு, அவர் இப்படிதான்ப்பா இந்த எக்ஸாம் எழுதி வேலை பார்த்துருந்தாருப்பா, திடீர்னு அந்த எக்ஸாம் வந்துச்சு, இந்த வேலையை விட்டு அந்த வேலைக்கு போயிட்டாரு அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லுவாங்க ஸ்டார்டிங்ல. ஆனா 2-3 எக்ஸாம் எழுதிட்டு நம்ம வேலைக்கு போகாம இன்னும் அதே ப்ரிப்பரேஷன் இருக்கும் போதே வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, அது அவ்வளவுதான் போல, அது வருஷம் ஃபுல்லா படிச்சுக்கிட்டுதான் இருக்க, என்ன பண்றது, வீட்டுல அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்க, நீ என்னைக்கு வேலைக்கு போய் என்னைக்கு உனக்கெல்லாம் சம்பளம் வாங்கி என்னைக்கு கல்யாணம் பண்றது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சரி, ஓகே விடுங்க, அடுத்து வாங்க. அடுத்து தர்ஷன் ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ்ல வந்திருக்கு. குரூப் 2 எக்ஸாம் பாஸ் பண்ணிருவியான்னு அப்பா கேக்குறானா, அதுக்கு பாருங்க. தோத்தாலும் ஜெயிச்சாலும் அப்ப நீ படிக்கல. இன்னொரு ஒரு மீம் பாருங்க, கூஸ்பம் வேறும் உங்களுக்கே. தீப்பெட்டியின் கடைசி குச்சியை பற்ற வைப்பதில் உள்ள கவனம் முதல் குச்சியிலே வந்துவிட்டால் வாழ்க்கையை எழுந்து நம்ம என்ன பண்ணலாம், ஜெயித்து விடலாம். இப்போ வாழ்க்கையில உறங்க தயங்குபவனும் உழைக்க தயங்காதவனும் மிகச்சிறந்த சாதனை. தடைகள் நிறைய வரும். அந்த தடைகளை நம்ம என்ன பண்ணணும், உடைக்க முடியாதுங்கிறத எங்கேயோ ஒரு மூலையில என்ன சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா ஒரு கடலின் ஆழத்துல மூழ்கி முத்தெடுக்கவில்லை என்றால் கடலிலே முத்துக்கள் இல்லை என்ற அர்த்தம் இல்லை. நம்மளுடைய முயற்சியிலே குறைவுள்ளதா இருக்கும். எந்த ஒரு வேலையா இருந்தாலும் தொடர் பயிற்சியோட நம்ம முயற்சிச்சுக்கிட்டே இருந்தோம்னா வெற்றி என்பது தொட்டுவிடும் தூரத்தில் இல்லை, அது விட்டு. நானும் சாதாரண மனிதன். புதுசா தொழில் பண்றவங்க பாத்தீங்கன்னா எந்த தொழில எடுத்தாலும் அந்த தொழில சிறந்து விளங்கணும்னா அந்த தொழில முழுமையா அறிஞ்சுக்கிட்டு சிறப்பா தினம் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்டேட் ஆகலாம் அப்படின்னா நம்ம என்ன ஆயிரும், அவுடேட் ஆயிரும். பிரச்சனை இல்லாத இடமே கிடையாது, எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கும். அதை நம்ம சாதுரியமா கையாளுற திறமையில தான் இருக்கு என்னோட வாழ்க்கை. தீப்பெட்டி என்ன ஒரு மோட்டிவேஷனு. தீப்பெட்டியில லாஸ்ட் குச்சி நீ பொறுத்திட்டீங்கன்னா அப்ப ஃபர்ஸ்ட் குச்சில இருந்தே நீ சரியா பண்ணிட்டீங்கன்னா லாஸ்ட்டுக்கு வந்திருக்க மாட்டேன். கடல்ல நீ குதிச்சு முத்து எடுக்கலன்னா உன்கிட்டதான் மிஸ்டேக்கு, சரிங்களா? அதே மாதிரி இவ்வளவு வருஷம் நம்ம டிலே ஆயிட்டு இருக்குன்னா அப்ப நம்ம சைடு ஏதோ குறை இருக்கு. நம்மளோட மைனஸ் மிஸ்டேக்லாம் நம்ம கரெக்டா சரியா கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம ஈஸியா கிராக் பண்ணி உள்ள போயிடலாம். செமையான வார்த்தைகள். இந்த ஐயாவோட பேர் என்னன்னு தெரியல, ஆனா இந்த ஐயாவுக்கு ஒரு நன்றி. ஓகே, அவ்வளோதான் வீடியோ முடிச்சு. ஸ்டார்டிங்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், அதுக்கு நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருப்பீங்களா இல்லைன்னு எனக்கு தெரில, வீடியோ அப்லோட் ஆகி அப்பதான் தெரியும். சரி, அதுக்கான ஆன்சர் எல்லாமே நானே சொல்றேன். தமிழ்நாட்டோட மிக நீளம் குறைந்த என்ஹெச் தேசிய நெடுஞ்சாலை 785 இதுதான், சரிங்களா? 785 இது எங்க இருந்துன்னா மதுரையில இருந்து நத்தம் வழியா தோரங்குறிச்சி போகுது, சரிங்களா? இது 2018 ஆமா, கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு இந்த ரோடு போறதுக்கு. மொத்தம் ஸ்கூல் புக்ல ஆனா கிலோமீட்டர் தப்பா தான் இருக்குது. நத்தம் டு மதுரை தான் 38 கிலோமீட்டர், ஆனா புக்ல தப்பா இருக்கு. ஆனா ரீசெண்டா அப்டேட் பண்ண பிடிஎஃப்ல தான் பார்த்தேன். புக்கு யார்ட்டையும் வாங்கி பார்க்கலாம். அந்த புக்ல அதாவது அப்டேட் பண்ண பிடிஎஃப்ல அந்த கிலோமீட்டர் கணக்கெல்லாம் கொடுக்கல. 38 கிலோமீட்டருக்கு நத்தம் டு மதுரை தான். மதுரையில இருந்து தோரங்குறிச்சிங்கிறது 60 கிலோமீட்டருக்கு மேல வரும், சரிங்களா? ஓகே, அவ்வளவுதான், வீடியோ முடிச்சு. இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் டாடா பாய், see you.